கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்டது போல வழி தெரியாமல் என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வேளையில தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் அடுத்த படி என்ன எடுத்து வைப்பது, அடுத்தது நொடி என்ன செய்வது, என்ன காரியங்களை முடிவெடுப்பது ஒன்றும் புரியவில்லையே. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல முழுவதுமாக ஒன்றுமில்லாமல் பிளாங்கா என்னுடைய லைஃப் இருக்குதே, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அவர்கள் பிரயாணத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள். நம்மளும் அப்படிதான். சரி வாழ்வோம் சொல்லி வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். சரி முன்னேறி செல்வோம் என்று சொல்லி முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், அவங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நொடியிலிருந்து எல்லா விதமான பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசஸ்தலம் என்பது டேபர்னக்கிள், ஆங்கிலத்தில் டேபர்னக்கிள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தோட வாசஸ்தலத்தை சொல்றாங்க. ஜனங்கள் எங்கே பாளையத்துல தங்குறாங்களோ அந்த பாளையத்துக்கு நடுவுல எதை போடுவாங்க? நடுவுல ஆசரிப்பு கூடாரத்தை போட்டுருவாங்க, வாசஸ்தலம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல எது தங்கி இருக்குமாமா? மேகம். பகலிலே மேகமும் இரவிலே அக்கினியும் தங்கி இருக்கும். அந்த மேகமும் அந்த அக்கினியும் அந்த இடத்துல தங்கி இருந்தா தான் இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானமாவே இருக்கும். அல்லேலூயா. அந்த மேகமும் அந்த அக்கினியும் தான் அவங்களுக்கு வழிகாட்டினது. அந்த மேகமும் அந்த அக்கினியும் தான் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. அந்த மேகமும் அந்த அக்கினியும் தான் அவர்களுக்கு சகலவிதமான நன்மையும் செய்து கொடுத்தது. ஏன்னா வனாந்திரத்துல என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியல. மேகமும் அக்கினியும் அந்த இடத்துல இரவு பகலாய் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அது தங்கி இருந்த நிமித்தமாய் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள், வழிநடத்தப்பட்டார்கள், சரியான பாதையில கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மேகமும் அந்த அக்கினியும் உங்களுடைய சிரசின் மேல வந்து அமரும் பொழுது உங்களுடைய வழிகள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்க வாழ்க்கையில எல்லாமே வெளிப்பட்டு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நாட்கள் வரும்.